வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்தில் வந்து அமருவது பணபலம், படைபலம், பக்கபலம், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது எல்லாமே நல்ல நிலையில் இருக்க போகிறதுக்குண்டான வழியாகத்தான் இருக்கும் குரு மாற்றம். பணம் பேர் புகழை பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானம்தான் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக 12இல் விரயங்களை சந்தித்து விரக்தியுடன் இருக்கக்கூடிய மிதுனம் ஜென்ம ராசியில் எது செய்தாலும் பல வழிகளில் கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த மிதுன ராசி 2 ஆண்டுகளாக கடுமையும் மிக கடுமையும் வாழ்க்கையில் கொடுமைகளை சந்தித்து மனவேதனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி. குரு பகவான் என்றாலே பணம், கௌரவம், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் வெற்றி பெற வழிகாட்டக்கூடிய ஒரு தனக்காரகன். தனக்காரகனே கெட்டுவிட்டால் வாழ்க்கையில் பணத்திற்காகவும் செய்யும் தொழிலுக்காகவும் ஒரு மனிதன் அதிகப்படியாக கஷ்டங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பான இடம், பொருளாதாரத்தில் உயர்வும், தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கவும், நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல நிலையில் நடப்பதற்குண்டான வழிகாட்டக்கூடிய குரு பகவானாகவே அமருவார். அது மட்டுமல்ல, குரு பகவான் என்பவர் ஒரு சுப நிகழ்ச்சியை செய்து கொடுப்பதற்குண்டான வழியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது வீடு கட்டுற வேலையாக இருக்கலாம், வீட்டை புதுப்பிப்பதாக இருக்கலாம், கிரக பிரவேசம் செய்கிறதாக இருக்கலாம், புதிதாக தொழில் தொடங்குறதாக இருக்கலாம், வியாபாரங்களை ஆரம்பிப்பதாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, எத்தனை முறை முயற்சி செய்தாலும் திருமணம் தடையாக இருந்தால் அந்த திருமண தடை முற்றிலும் விலகி வரன் அமையும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குரு பலத்தால் புத்திர பாக்கியம் உருவாகும். இப்படி எண்ணற்ற சுப நிகழ்ச்சிகளை செய்து தருகின்ற குரு பகவான் 1 வருஷமெல்லாம் நிரந்தரமாக நல்ல பலனை தரமாட்டார். அவர் கொடுப்பது வைகாசி மாதம் பயிற்சி பெற்று ராசிக்கு 2இல் அமருவார். ஒரு 6 மாதம் நற்பலன்களை கொடுத்துவிட்டு பயிற்சி பெற்று போயிடுவார். இருப்பது சில மாதங்கள் என்றாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை ஒரு சில மாதங்களில் தந்து விடுவார். தடையில்லாத வருமானம், நீங்கள் இதனால் வரையில் நடக்குமா, கிடைக்குமா, கைவிட்டு போன பணம் வருமா என்ற கவலையில் இருந்தால் கவலையே வேணாங்க, நல்லபடியாக வந்து சேர்ந்துடும். ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்வார். இல்லை என்று நான் மட்டுமல்ல, எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி மறுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 2ஆம் இடத்தில் கொடுப்பதை வைத்து 3, 4ஆம் இடத்தில் மாறுகின்ற வரையில் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இவ்வளவு நல்ல பலன்களை சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களன்னா தெரியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 2ஆம் இடத்தில் நன்மைகள் நடக்க போகிறது. நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறும். நீங்கள்
பல வழியிலும் பணக்காராக போகிறீங்கன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியல. காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றால் தனக்காரகன் தனபாவத்தில் உச்சம் பெற்று அமரும் போது கையில் காசு பணம் என்பது சரளமாக புரள ஆரம்பித்துவிடும். ஆனால் அது ஒரு ஆண்டு நிலையாக இருக்குமா என்றால் இருக்காது. சில மாதங்கள் மட்டும்தான். அவர் ஆரம்பத்தில் மிக வேகமாக பொருளாதாரத்தை உயர்த்தவும், தடைப்பட்ட எந்த தொழிலோ எதுவாக இருந்தாலும் தடையில்லாமல் நடக்கவும், மீண்டும் கௌரவத்தை பெற்று தலை நிமிர்ந்து நடக்கவும் வழிகாட்டி விடுவார். ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மையை செய்து விடுவார். அடுத்தது 3 நாள் இருக்குது இல்லையா, அதுக்காக உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். என்ன செய்யணுங்க காப்பாற்றிக்கிறதுக்கு? வருவதை வைத்து 2 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாம் சிக்கனமாக செலவு செய்தால் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் என்கின்ற எண்ணமும் செயலில் நீங்கள் இறங்க வேண்டும். அது வரும்போது வரட்டும். இப்போதைக்கு நல்லது நடக்குதா பார்க்கலான்ற சில எண்ணங்கள் இருக்கலாம். 6 மாதம் நல்லது செய்வார், 2 வருஷம் கெட்டது. பொறுமையை யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்து விடுவார். 3ஆம் இடத்தில் மிகவும் மோசமாக கடுமையான கெடு பலன்களை தந்து விடுவார். 4ஆம் இடத்தில் நாச வேலைகளை நிறையாக நடக்கும். இந்த 2 வருஷத்தையும் காப்பாற்றிக்கணுன்னாக்கா, நீங்கள் இந்த 2ஆம் இடத்தில் வரும்போது அதிகமாக செலவு செய்யாமல், அதிகப்படியாக ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல், காசு எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியாமல் வருதுன்னாக்கா அடுத்தது கெட்டதுக்காகத்தான் இருக்கும். முன்கூட்டியே குரு பகவான் தருகிறார் என்பதை உணர்ந்தால் போதும். உணர்வீங்களா? அது எப்படி உணர முடியும்? நல்லது நடக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு போனோம், கெட்டது நடக்கும்போது திறந்து வச்சுக்கிறாங்க இல்லையா, ஊருக்கு 10 கோயில், அந்த கோயிலில் போயிட்டு இருக்கிற சாமிங்கக்கிட்ட போயிட்டு இருக்கிற குறைய சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட குறை சொல்கிறது தான் டைம் இருக்கும். நல்லது நடக்கும்போது அடுத்தது கெட்டதாகத்தான் இருக்கும் என்பதை உணரணும். நான் சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது முழுசாக அப்படியே நடக்கணும்னு கிடையாது. ஆனால் 2ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் என்றாலே 2 ஆண்டுகளில் செய்யாத நற்பலன்களே செய்தே ஆக வேண்டும், செய்வார். அது தசா பலமாக இருந்தால் அதிகப்படியாகவும், தசா பலம் இல்லாமல் இருந்தால் நல்ல பலன்களாக இருக்கும். அதுக்காக ஒன்றுமே இல்லாதெல்லாம் போகாது, வரும், கிடைக்கும். உங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.